திமுகவுக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். முதலில் முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் நீண்ட ஆயுளுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அதாவது காங்கிரஸுக்கு எவ்வளோ துரோகங்கள் பண்ணாலும் காங்கிரஸ்காரர்கள் திமுககாரர்களுக்கு புத்தி வராது என்பது இதன் மூலியமாக தெரியணும். கலைஞர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே 2G வழக்கை கொண்டு வந்து அவர்களை நரக வேதனைப்படுத்தி கலைஞர் குடும்பத்தினரே கொண்டு போய் திகார் ஜெயிலில் வைத்து கடைசியில் அந்த கேஸில் வந்து இவர்கள் ஒட்டுமொத்தம் நிரபராதிகள் என்று வந்தது யாரால்? காங்கிரஸால் தான் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுப்பித்தார்கள். ஆனால் யாருக்கு கெட்ட பேர்? மோடிஜி. எது வந்தாலும் மோடிஜி. பாரதிய ஜனதா கட்சி நச்சு பார்ட்டி, காங்கிரஸ் அல்வா பார்ட்டி, நாங்கள் நச்சு பார்ட்டி. நாங்கள் தான் உலகத்திலே ரொம்ப கொடுமையான பார்ட்டி, மத பார்ட்டி, இனம் பார்ட்டி. யூபியில் முஸ்லீம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, பீகாரில் முஸ்லீமுங்க எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எங்கள் கூட இருந்தவங்களுக்கு இதோ இப்போ எடப்பாடி ஐயா இருந்தார், நடுவில் எங்களுக்குள்ள தகராறு வந்தது. இதோ இப்போ என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி ஐயா முதல்வர்னு நாங்கள்லாம் சொல்லிட்டு போட்டு கேட்குறோம். எல்லா இடத்துலையும் எங்கேயாவது வாஜ்பாய் காலத்தில் இருந்தீங்க கூட்டணியில், நீங்கள் கேட்ட பதவிகள்லாம் கொடுத்தாரு. உங்களை ஏதாவது ஒரு இடத்துலையாவது தொந்தரவு பண்ணியிருப்பாங்களா? காங்கிரஸ்காரர்கள் உங்களுடன் இருந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்திலேருந்து மிசா சட்டம் போட்டது யார்? இன்றைக்கி முதல்வர் வந்து மிசாவில் சிறை சென்றேன் என்றார். பாரதிய ஜனதா கட்சி போட்டுதா? கிட்டத்தட்ட 50 வருட காலங்கள் எனக்கு தெரிஞ்சு, என் நினைவில் இருக்கிறது, 50 வருட காலங்கள் காங்கிரஸால் இந்தியாவில் அதிக கஷ்டப்பட்ட கட்சி எதுன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே அது வந்து தெரியாது. தெரிஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ அசிங்கப்பட்டு இந்த காங்கிரஸாலே ஆட்சி இழந்து எல்லாத்தையும் இழந்தவர்கள் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸை நம்பினவர்களுக்கு இந்தியா முழுவதும் இதுபோல் இப்போ இந்த கூட்டணியில் சாதாரண டெல்லி தலைமை எங்கேயோ இருக்குது. அதாவது யார் யார் தெரியாதவங்க, ஒரு பிரிவுக்கு தலைவர்களாக இருக்கவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியை பற்றி பேசுவது. இதே பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ நான் வந்து ஆன்மீக பிரிவில் இருக்கேன். எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரனை ஐயாவை மீறி நான் பேச முடியுமா? அல்லது டெல்லி தலைமையோ அல்லது தமிழ்நாட்டு தலைமையை மீறி நான் ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா எங்கள் கூட்டணி பற்றியெல்லாம்? ஆனால் காங்கிரஸில் தடியெடுத்தவங்கெல்லாம் தண்டல்காரர்கள். காங்கிரஸில் பார்த்தால் அவர்களுக்கு இஷ்டத்துக்கு தான் நடக்கும். இவர்களுக்கு ஒரு கோஷ்டி, அவர்களுக்கு ஒரு கோஷ்டி, பக்கத்து வீட்டுக்கு ஒரு கோஷ்டி, சந்துக்கு ஒரு கோஷ்டி. இதுக்கெல்லாம் தான் திமுக தொண்டர்கள்லாம் இப்போது புரிஞ்சுக்கணும். எங்களை வந்து குறை சொல்கிறது. இதே வந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துலையாவது கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் வந்து நீங்கள் ஒன்றாக சேருங்கள் தான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறோமே தவிர, நாங்கள் என்றைக்குமே கூட சப்போர்ட் செய்கிற ஒரே கட்சி இந்தியாவில் யாருன்னு பார்த்தா மோடிஜி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் மோடிஜி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ட்விட்டு போட்டிருக்கிறதுல முதல்வர் அவர்களுக்கு லாஸ்ட்டு கடந்த பிறந்தநாள் சமயத்தில் ராகுல் காந்திஜி போட்ட ட்விட்டையும் இந்த பிறந்தநாளுக்கு ராகுல்ஜி போட்ட ட்விட்டரையும் எடுத்து தயவுசெய்து வாசிக்கணும். திமுககாரங்க எப்பயுமே பார்க்கணும். அந்த ட்விட்டருக்கும் இந்த ட்விட்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பார்க்கணும். ட்விட்டரில் போட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதெல்லாம் இப்போ வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு வேணும்னா அரவணைத்து கொள்வார்கள், இல்லை என்றால் கழுத்தை பிடிப்பார்கள். அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது உலகத்திலே வந்து இந்த 5 கிரக சேர்க்கை 6 கிரகத்திலேருந்து சனி விலகரிச்சு வாக்கியபடி. எனவே இந்த 5 கிரக சேர்க்கை என்பது எல்லா விதமான குழப்பங்களும் ஏற்படும். ஸோ மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இவர்கள் சேருவார்களா சேர மாட்டார்களா என்ற பற்றி பட்டிமன்றம் நான் நடத்தலை. அதுக்குள்ளாக என்னென்ன நடக்கும் என்பதை பார்த்தாலும் காங்கிரஸை நம்பியவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள், துரோகத்தை மட்டும் சந்திப்பார்கள் என்பதற்கு திமுகவுடைய இன்றைய நிலைமை தான் ஒரு முக்கியமான காரணமாக உலக மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் தமிழ்நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸுடைய கலாச்சாரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும்.